என் பிள்ளைங்க வந்து ட்ரெயின் ஏறி 2 ஸ்டாப் தள்ளி தான் சார் என் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க. அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு அன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து சீக்கிரம் ஸ்கூல் விட்டாங்க. அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளைய வந்து இந்த மாதிரி ஒருத்தன் தூக்கின்னு போயிட்டான். தூக்கின்னு போயிட்டு என் பிள்ளைய வந்து பலாத்காரம் செஞ்சு என் பிள்ளைய வந்து அடிச்சு என் பிள்ளை வந்து தப்பிச்சு போன் வந்திருக்கு. அவன் போன் பேசுறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் பிள்ளை ஓடி வந்திருக்கா. ஆனா என் பிள்ளைய பிடிச்சு பலால் நடிச்சு 2 காலுமே பிடிச்சு இவ்வளவு பெரிய மாங்காய் செடி இந்த அந்த செடிக்கு அடிச்சு என் பிள்ளை இந்த அங்கிள் என்ன விட்டுருங்க அங்கிள் எனக்கு வலிக்குது என்ன அடிக்காதீங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறா. என் பிள்ளைய வந்து பலால் நடிச்சிருக்கான். அடிக்கிறப்ப என் பிள்ளை கீழே விட்டுக்கிறான். மேலே ஏறி உக்காந்து 2 கையுமே வச்சு பலால் நடிச்சிருக்கான். 2 கையுமே வச்சு அடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு, உன்னை தொண்டி அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன், கத்தக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறான். என் புள்ள வந்து நம்ம கத்துனா நம்மள கொண்டுடுவானோ சொல்லி என் புள்ள கம்முன்னு இருந்திருக்கா. அதுக்கப்புறம் திருப்பியும் என் புள்ளைய வந்து அடிச்சு வாயெல்லாம் ரத்தம், என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா. என் புள்ள வந்து பிளீஸ் அங்கிள் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அழுது இருக்கா. திருப்பியும் வந்து என் பிள்ளைய ஓட புடிச்சு 2 காலுமே பரபரன்னு பூச்சி வலிச்சுன்னு வந்துருக்குறான். என் புள்ள அங்கிள் எனக்கு வலிக்குது விட்டுருங்கன்னு என் புள்ள கதறி இருக்கிறான். இருந்தாலுமே என் புள்ளைய விடல, பலால் நடிச்சிருக்கிறான். மூஞ்செல்லாம் பூரி இருக்கிறான். என் புள்ளைய ரொம்ப கொடுமைப்பட்டு கத்தி காமிச்சு நீ கத்தனு என்ன உன் தொண்டிய அறுத்துருவேன். என் புள்ள வந்து அதால நம்மள கொண்டுடுவானோ, நம்ம போன்ல டிவில தான் பாத்துருக்கோம் கிட்னி கல்லன்னா எடுக்கிறாங்கன்ட்டு பாத்துருக்கோம். இன்னைக்கு நம்மளுக்கே அந்த மாதிரி நடக்க போதான்னு சொல்லி அழுதுருக்குறான். அதுக்கப்புறம் திருப்பியும் அவன் வந்து திருப்பியும் என் பொண்ணம்மா திருப்பியும் பலாத்காரம் பண்ணிருக்கிறான். பண்ணி அதுக்கப்புறம் அவன் போன் வந்திருக்கு, போன் எடுத்து பேசிருக்கிறான். பேசுறப்போ நம்ம வந்து போயிடலாம், இதுக்கு முன்ன வந்து சப்பல் போட்டுன்னு ஓடுறப்பதானே நம்மள புடிச்சிட்டான்னு சொல்லி திருப்பி சப்பல் கட்டி விட்டுட்டு அவன் போன் பேசுறானேன்னு சொல்லிட்டு என் புள்ள ஓடி வந்திருக்கிறான். அந்த வழியில ஒரு புள்ள வந்திருக்கு, அந்த புள்ளையும் நம்ம காப்பாத்தணும் சொல்லி வழி தெரியாத திருப்பியும் அந்த புள்ளைய பார்த்துட்டு இந்த பக்கமா திரும்பி அந்த வழியில வந்து என்ன இப்ப ஒரு இந்திக்கார பையா கிட்னாப் பண்ணிட்டாரு, உன்னையும் இங்க இருந்தா கிட்னாப் பண்ணிடுவாரு சீக்கிரமான்னு சொல்லி அந்த புள்ளையும் கை பிடிச்சி ஈத்துன்னு வந்திருக்கா. என் புள்ள வந்து அம்மா அம்மான்ட்டு கத்தின்னு வந்தா. என்னம்மான்னு சொல்லி கேட்டேன். அம்மா என்ன ஒரு இந்திக்கார பையன் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாமா பேட் வச்சு சொன்னா. அதுக்கப்புறம் பார்த்தா என் பாப்பா ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், மூஞ்செல்லாம் ரத்தம். அதுக்கப்புறம் என் புள்ளைய தூக்கினு எங்கம்மான்ட்டு நாங்க எல்லாருமே ஓடுறோம். அவனை எங்கமே எல்லா இடத்துலயும் நாங்க பார்த்தோம், எங்கேயுமே இல்ல சார். அதுக்கப்புறம் ஒருத்தர் என்னம்மா பாக்குறீங்கன்னு சொல்லி கேட்டாரு. இந்த மாதிரி பாப்பா பண்ணிட்டான்னு சொன்னோம். கூட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் கொடி காட்டுறவர் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு கத்தி வச்சுன்னு கையில இப்பதாம அந்த பக்கம் போனான்ட்டு. அப்பவும் நாங்க அந்த சைடெல்லாம் போய் பார்த்தோம், இல்ல சார் அவன் இல்ல. என் புள்ளைய அடிச்செல்லாம் தும்பத்திருக்கா, மூஞ்செல்லாம் பூரி வச்சிருக்கிறா சார். என் புள்ள ட்ரெயின் ஏறிதான் சார் எப்பவுமே வீட்டுக்கு வருவாங்க. அன்னைக்கு சீக்கிரம் ஸ்கூல் விட்டதால பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம அக்கா எல்லாம் வந்த பிறகு வீட்டுக்கு போலான்னு சொல்லி போயிருக்கா சார். 4வது படிக்குது சார். 4வது படிக்குது சார் என் புள்ள. நல்லா படிக்க சார். அவங்க அக்கா படிக்கலன்னாவும் திட்டு சார், நான் நல்லா படிக்கிறேன் நீ நல்லா படின்னு சொல்ல சார். என் பிள்ளைங்க நான் கிடைக்கும். என் புள்ளிய அடிச்சு மூஞ்செல்லாம்
கம்மிரி போயிட்டு என் புள்ள மூஞ்செல்லாம் வலிக்குதுன்னு சொன்னா சார். இப்போதான் சார் நான் ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டு வந்தேன் சார். என் பிள்ளைக்கு இன்னும் அந்த காயம் கூட ஆறல சார். என் புள்ளைய ரொம்ப கொடுமை பார்த்துட்டா சார்.